ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தானியேல் 12:3 இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவது ஒரு பெரிய ஞானம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்வது மட்டுமில்லாமல் அவர்களை தேவனிடத்தில் கொண்டு வந்து அவர்களை ஞானத்துக்கு உட்படுத்தி நீதிக்கு உட்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை நாம் சொல்லி அவர்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரும் பொழுது அநேகருக்கு அது நீதியா இருக்கிறது. ஒரு சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அருமையா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த சுவிசேஷம் சொல்லும் பொழுதும் சரி, சுவிசேஷத்திற்காக அவர்கள் கேட்டு வரும்போதும் சரி, அவர்களை நீதிக்குட்படுத்துவர்களாய், அவர்களை தேவனுக்குள்ள வழி நடத்துவர்களாய், அவர்கள் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ சாதாரணமா இந்த பூமியில அநேகர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்கும் ஆகாய மண்டலத்திலே ஒளியை போல இருக்கிறார்கள். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறார்கள். இங்கே பூமியிலே அநேகரை கொண்டு வருவதற்கு, இயேசுவிடத்தில் கொண்டு வருவதற்கு இவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஓடி வாங்க. உங்களையும் அவர் தேடுகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கின்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அவர் இளைப்பாறுதல் தந்து நம்மளை ஆசீர்வதித்து, நம்மளை பலப்படுத்தி, நம்மளை பாதுகாத்து நடத்துவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.